நம்மெல்லாம் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கலாமா? Let's all stand up and worship God together. இந்த நாளிலும் தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் வர தேவன் நமக்கு கிருபையை அவர் செய்திருக்கிறார். அதற்கு நன்றியுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார் 40ஆம் சங்கீதத்தில், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆமென். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி அந்த காரியங்களை தேவன் உயர்த்தினார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவன் நம்மையும் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஆமென். அந்த தேவனுக்கு ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நன்றிகளை செலுத்துவோமா? கண்களை மூடி, ஆண்டவரே, உளையான சேற்றிலிருந்து, அப்பா, பயங்கரமான குழியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துகிறவராய் நீங்க இருந்திருக்கிறீங்க அப்பா. அதற்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இந்த கடந்த 7 மாதங்களை பார்க்கும் பொழுதே எங்களுக்கு ரொம்ப அழகாக தெரிகிறது, எங்களுடைய தேவன் உண்மையுள்ளவராய் நீங்க இருந்திருக்கிறீங்க. எங்களுடைய தேவன் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறீங்க அப்பா. மாறாதவராய் நீ எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறபடினாலும் நாங்கள் துதிக்கிறோம். மாறாத தேவனா இருக்கிறபடினால் உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே உயர்த்தி நடத்துகிறபடினால் நன்றி. We thank you, O Lord. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, சொல்லமா, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும்
ஆற்றி தேற்றி நடத்துகிற தேவன் நீங்களா இருக்கிறீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையில நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்திற்கும் தேவன் நம்மோடு தெளிவா பேசியிருக்கிற காரியம் என்னன்னா, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே. ஆமே, நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். இன்றைக்கும் நாம் விடுதலையோட தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒருவேளை சில பாரங்களோடு நீங்க வந்திருக்கிறீங்க, ஒரு கட்டப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன் தேவனை நாம் துதித்து ஆராதிக்கிற அந்த நேரத்தில் தேவன் விடுதலையை நமக்கு தர வல்லவராய் காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உற்சாகமாய் பாடி தேவனை துதிக்கலாமா? எல்லா கரங்களை தட்டலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடி உற்சாகமாய் பாடி தேவனை துதிக்க போகிறோம். ஆமென். எரிகோ கோட்டை விழுகுதே, துதியால் ஜெயமும் கிடைக்குதே. இரும்பு தாழ்பாள் முறியுதே, வெண்கல கதவும் உடையுதே. எரிகோ எரிகோ கோட்டை சந்தோஷம் சொல்லுமா? ஜெயமும் கிடைக்குதே. இரும்பு தாழ்பாள் முறியுதே, வெண்கல கதவும் உடையுதே. ஓ விடுதலை, ஓ விடுதலை, ஓ விடுதலை என்றும். எல்லா கரங்களை அசைத்து சொல்லுமா? ஓ விடுதலை என்றும். தோமா கனவு பலிக்குதே, இந்திய தேசம் எழும்புதே. வாலிபர் உள்ளம் ஒளிருதே, என் தேசத்தில் எழுப்புதல் பரவுதே. தோமா கனவு இந்திய தேசம், இந்திய தேசம் எழும்புதே. எழுப்புதல் பரவுதே. ஓ விசுவாசிக்கிறீங்களா? தேவன் விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். ஓ என்றும் விடுதலை, ஓ விடுதலை, ஓ விடுதலை, ஓ விடுதலை என்றும் விடுதலை. நல்லா உற்சாகமா கரங்களை தட்டுமா? இன்றைக்கு விடுதலையோட தேவனை பாடி துதிக்க வந்திருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை உண்டு, வியாதியிலிருந்து விடுதலை உண்டு, எல்லா கட்டுகளிலிருந்தும் தேவன் விடுதலை தர வல்லவரா இருக்கிறார். ஆமென். விடுதலையோடு பாடுவோமா? பாவத்தில் விடுதலை கிடைக்குதே, தேவனின் கிருபை பெருகுதே. புதிய சிந்தை வளருதே, என் உள்ளம் இயேசுவின் பறக்குதே. பாவத்தில் விடுதலை கிடைக்குதே, தேவனின் கிருபை பெருகுதே. புதிய சிந்தை வளருதே, என் உள்ளம் இயேசுவின் பறக்குதே. ஓ விடுதலை, ஓ விடுதலை, ஓ விடுதலை என்றும் விடுதலை.
சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல, அதிகாரம் அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். உற்சாகத்தோமே விடுதலை நாயகனே, எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். என் காலம் ஊதி ஜெயிப்பேன், என் காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். Thank you, Jesus. ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன கடைசியா விடுதலை, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஆமென். ஆமென். நல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த நாளில ஒரு விடுதலை எங்களுக்கு தரப்போகிறபடினா நன்றி. விடுதலையின் நாயகன் இயேசு அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா கட்டுகளில் இருந்தும், எல்லா அடிமைத்தனங்களில் இருந்தும் தேவன் விடுதலை தர வல்லவராய் காணப்படுகிறார். We thank you, Jesus. ஓ நன்றி ஆண்டவரே, அவர் நமக்குள்ளே இருக்கிறாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஆகையால் குமாரன் உங்களை விடுவித்தால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. குமாரன் உங்களை விடுவித்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்படின்னு என்ன தெரியுமா? நமக்கு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு என்று ஒரு பிரத்யேகமான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது தெரியுமா? இயேசு என்கின்ற நாமம். The name of Jesus can deliver us. இயேசு என்கின்ற நாமம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நம்மை விடுவிக்க வல்லதாய் காணப்படுகிறது. நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா எதிர்ப்பில் இருந்தும் இயேசு என்கின்ற நாமம் உங்களை விடுவிக்கும். இயேசு என்கின்ற நாமம் உங்களை ரட்சிக்கும். இயேசு என்கின்ற நாமம் அற்புதங்களை, அதிசயங்களை இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை செய்ய வல்லதாய் காணப்படுது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி இந்த நேரத்தில் முடிந்தவர்கள் அந்நிய பாஷையில பேசி, ஆண்டவரே இயேசு என்கின்ற நாமத்தை நாங்கள் பேசுகிறோம். We speak the name of Jesus over our lives. இந்த எங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்றுவீராக, விடுதலையை கொண்டு வருவீராக. பல ஆண்டவரே ஆண்டுகளாக, மாதங்களாக எங்களை பிடித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் இந்த நேரத்தில் மாறி போகும் இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் காரியங்கள் மாற போகிறது. ஓ நன்றி இயேசுவே. நிச்சயமாகவே காரியங்கள் மாறும். விடுதலை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த வியாதியின் சூழ்நிலையினால சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என்னுடைய தேவன் விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? விடுதலை தர என்னுடைய தேவன் வல்லவராய் காணப்படுகிறார். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தடையை கண்டு அநேகர் சோர்ந்து போய் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. இந்த மாத துவக்கத்தில் தேவன் சொல்லுகிற காரியம், நான் விடுதலை தர வல்லவராய் காணப்படுகிறேன். I am the God who can deliver you. என்னுடைய இயேசு நம்மை விடுவிக்க வல்லவராய் காணப்படுகிறார். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் நாமத்தை பேசுவோமா? We speak the name of Jesus. இயேசுவே, உம்முடைய நாமம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்திருப்பதாக. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக அப்பா. உம்முடைய வாழ்க்கையுடைய நாமம் உயர்ந்திருப்பதாக ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று
மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா? இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஓ உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே நாமமே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்ல போறேன் தெரியுமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. எல்லாரும் சொல்லுமா? இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே
பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆதி அந்தம் இல்லா அநாதி தேவனே என்றென்றும் இருப்பவரே எந்தன் வாழ்வை முற்றும் நடத்துபவர் நீரே என்னோடு இருப்பவரே. ஒரு மட்டும் ஆதி அந்தம் இல்லா ஆதி அந்தம் இல்லா அநாதி தேவனே என்றென்றும் இருப்பவரே எந்தன் வாழ்வை முற்றும் நடத்துபவர் நீரே என்னோடு இருப்பவரே. இம்மானுவே நீரே இயேசுவே 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 Up your name. Pastor P. Stephen மற்றும் திருமதி